அருள் உங்க பிறவியை தீர்மானிக்கிறது அருளும் கர்மமும். உங்க கர்மாவும் அருளும் தான் உங்க பிறவியை தீர்மானிக்குது. நீ கர்மமற்றவனாக மாறும் பொழுது அருளுடைய செயல்பாட்டில் மாறிடுற. கர்மம் உடையவனாக இருக்கும் பொழுது பிறவிக்கு ஆட்படுற. அதுக்கு தான் இறைவன் அருளுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். அருள்கிட்ட என்ன கொடுத்துருக்காருன்னா, அவன் செய்யும் குற்றத்திற்கு தக்கவாறு எதிர் செய்கைகளுக்கு அவனை கொடு. நன்மை செய்வான் நன்மையும், தீமை செய்வானுக்கு தீமையும் கொடு. நன்மையும் தீமையும் அற்ற நிலையில் இருக்கிறவனுக்கு என்ன காட்டுன்னு கொடுத்துருக்காரு. பாவ புண்ணிய, புரியுதுங்களா? இதுக்கு பாவ கர்மான்னு பேரு, அதுக்கு புண்ணிய கர்மான்னு பேரு. இந்த பாவ புண்ணியம் எனும் வன்கையிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டி வைக்கும் தேவதேவேங்கிறாரு வள்ளலார். இது ரெண்டு மூக்கணாங்க. இரு பாவன்னு ஒரு பக்கம் ஒருத்தனை இழுத்துட்டு இருக்காரா, இன்னொருத்த பக்கம் என்ன பண்றாரா புண்ணியன்னு இழுத்துட்டு இருக்காரு. இதை வச்சுதான் இந்த உலகத்தை ஓட்டிட்டு இருக்காரா. இது ரெண்டும் உண்மை புரிஞ்சவன் ரெண்டையும் விட்டுட்டு உட்காந்துருந்தா அருளை அடையலாம். புரியல? ஒரு செயலை செய்யும் பொழுது பாவ புண்ணியம் ஏற்படும். அது பொது உணர்வுன்னு பேரு. பொது உணர்தலால் போதல்லால் பிரித்து அதில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. அவர் என்ன சொல்றாரு? பொதுவில் இறைவன் இருக்கிறத உன்னால உணர முடியுதான்னு பாரு. இந்த உலகத்துல நாம் என்ன கேட்குறோம்? எந்த செயல் செய்தாலும் ஒன்று பாவத்தில் இருக்கும், இல்லைன்னா எதில் இருக்கும்? புண்ணியத்தில் இருக்கும். பதில் கூறுங்க. தூக்கம் வருதா, பசிக்குதா? ரெண்டுமே வருதா? ரெண்டுமே வருது. சிந்திக்கணும். கேட்குறத கவனம் மட்டும் நம்ம சொல்லும்போது நீங்கள் திரும்ப சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம், இல்லையா? இப்போ இது ரெண்டு செயலும் செய்கிறோம். நான் எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுன்னு இந்த உலகத்தில் நீங்கள் இப்போ உட்காந்துருக்கீங்கல்ல, உங்கள் எல்லாருக்கும் எனக்குன்னு இந்த கடமை இருக்குங்க அப்படின்னு ஒரு செயலை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஒரு கடமை இருக்குது, ஒரு கடமை நல்லா சிந்திச்சு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். எந்த கடமையும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உன்னை பிறப்பித்தது யாரு? இறைவன். நீ இல்லைன்னா இந்த உலகம் யாரால இயங்கும்? நீ இருந்தா இயங்குமா? இல்லைன்னா இயங்குமா? நைட்டு 8 மணி நேரம் தூங்குனீங்கள, அந்த 8 மணி நேரம் தூங்கும்போது இந்த உலகத்தில் என்ன நடந்தது? எல்லாம் நடந்தது. நீ இல்லையான்னு ஏதாவது சம்பிச்சு போச்சா? இல்லை. ஐயோ குமார் தூங்குறான், ராஜேஷ் தூங்குறான், கொஞ்ச நேரம் உலகத்தை நிறுத்தி வைன்னு ஆர்டர் நிறுத்தி வச்சாரா? இல்லை. நீ தூங்கும் போது நல்ல செயல் நடந்ததா? நடந்ததா இல்லையா? நீ தூங்கும் போது கெட்ட செயல் நடந்ததா? உன் பாக்கெட்லேருந்தே பணம் ஆட்டையை போட்டு போயிருப்பான். நடந்திருக்குல்ல? நீ படுத்திருக்கும் போதே உன் பேரை சொல்லி சாப்பாடு போட்டிருப்பான். நடக்குதா? நடக்குதா இல்லையா? நடக்குது. ஒருவேளை உன் ஃபேமிலியில் நீ இல்லைன்னா நீ இதை நேரடியாக பார்த்துருப்ப. ஒருத்தன் குடும்பத்தில் அவன் தான் தலையாக இருந்திருப்பான். அவன் இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவன் இல்லைன்னா அப்படியே கியூ கட்டி எல்லாம் கிணத்துல வந்துட்டாங்களா? என்ன நடக்குது? 3 மாதம் அழுதுருப்பான், 4ஆம் மாதம் தீதி, அப்புறம் வருஷம் தீதி கொடுத்துவிட்டு என்ன சொல்லுவாங்க? சக்கரை பொங்கல்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதுவும் முந்திரி பருப்பு போட்டால் சொல்லவே தேவையில்ல. இல்லை, நம்ம பேரை சொல்லிவிட்டு அவன் சக்கரை பொங்கலை தின்னுட்டு தான் உட்காந்துருப்பான். இது நடக்குதா இல்லையா? வள்ளலார் மறைஞ்சிட்டாரு, இல்லை அருளாளர் மறைஞ்சிட்டாரு. அவர் பேரை சொல்லி சோறு யார் திங்கிறோம்? நாம தான் திங்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு உருண்டை வைக்கிறோமா? ஞான சபையில் யாராவது ஒரு உருண்டை சோறு உரிச்சு வச்சு பார்த்துருக்கீங்களா? கொண்டு போய் என்ன சாமி ஊருக்கே சோறு போட சொன்னேன், உன் பேரை சொல்லி தான் நாங்கள்லாம் சோறு திங்கிறோம், உன்னால தாண்டா நாங்கள் பிழைக்கிறோம், நீ சொன்னதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் அன்னதானம் போடுறோம். என்ன நீ ஒரு உருண்டை திங்க சாமி, சாப்பிடலான்னு பரவாயில்ல, மோந்தாவது பார்த்துட்டு போ ஐயான்னு வச்சுட்டு வரோம். ஞான சபையை சுத்தமாக தொடச்சிட்றான். நடக்குதா? மேட்டுப்பத்துக்கு போனால் அந்த ஆள் திங்க மாட்டான்னு தெரிஞ்சே என்ன பண்ணுறது? பழத்தெல்லாம் வச்சு உள்ளே கொண்டு போய் வச்சுவிட்டு, உள்ளே கொண்டு போய் வச்சோம்ல, கதவை சாத்திட்டு கம்முன்னு வந்தால் தான் அந்த ஆள் எடுத்தும்பாரு. கதவை திறந்து வச்சிடுறோம். என்ன பண்ணுறான்? ஜன்னலை திறந்து வச்சு சாப்பிட்றாரா பாருன்னு ஒரு ஆளாக எட்டி பார்த்தா சாப்பிடுவானா? எவனாவது சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டானா? சாப்பிட மாட்டான்ல.
அப்போ நமக்கு அந்த இறக்கமாவது இருக்கா அவர் மேலே? அது அருளாளர் மீதே இல்லை, இந்த உலகத்து மக்கள் மீது இருக்க போது நமக்கு இருக்குமா? இல்லை. இப்போ நமக்கு என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை? புரிதல் இல்லை. ஆண்டவன் என்ன செய்யறான்னு நமக்கு புரியல. காற்றை படைத்தாரு சுவாசத்துக்கு, கடலை படைத்தாரு நீருக்கு. கொஞ்சமாவது ஆண்டவனுக்கு அறிவே கிடையாதுங்க. உண்மையிலே தெரிஞ்சுன்னா ஆண்டவனுக்கு அறிவு கிடையாது. நல்ல தண்ணி பூமிக்கு கீழே இருக்கு, நோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்கு. இவ்வளோ தண்ணி கிடைக்கும், உப்பு கறிக்குது இல்லை? அதை நல்ல தண்ணியாக வச்சுட்டு பூமிக்கு கீழே உப்பு தண்ணியாக வச்சுருந்தா ஒரு தொந்தரவும் இருக்கார்ல? அப்படி தானே நாம் யோசிக்கிறோம். அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். நம்மளுடைய கடமை என்ன இருக்குன்னு ஒரு நாள் உட்காந்து யோசிங்க. உங்களுக்கான கடமை என்ன இருக்குன்னு யோசிங்க. உட்காந்து எனக்கான கடமை என்ன, ஆண்டவன் எனக்கு இட்ட கட்டளை என்னன்னு யோசிங்க. ஆத்மாவுக்கு கட்டளை என்று ஒன்றுமே இல்லைன்னு மகான்கள் சொல்றாங்க. ஆத்மாவிற்கு கட்டளை என்பது ஒன்றுமே கிடையாது. ஆத்மாவுக்கு உள்ள ஒரே கட்டளை கடை தேறுவது தான். என்னது என்னது சொல்லுங்க. நீங்க வீட்டில் போய் உட்காந்துங்க, நல்லா உட்காந்துங்க. உட்காந்துங்கன்னு இந்த கண்ணை அப்படி இறுக்கி கட்டிக்குங்க. கண்ணை என்ன பண்ணுங்க, இறுக்கி கட்டிக்குங்க நல்லா. இப்போ உங்கள் நினைப்பில் என்ன இருக்கணும், நமக்கு 2 கண்ணும் தெரியாது, கட்டை அவுக்கணுன்ற மனநிலைக்கு வரக்கூடாது. நம்ம 2 கண்ணும் இருக்கா இல்லையா? இல்லை. இப்படி ஒரு 2 நாள் வீட்டில் உலாவுங்க, உலாவி பாருங்க. 2 நாள் வீட்டில் அப்படியே அம்மா தண்ணி எடுத்துருவாயம்மா அப்படின்னு சொல்லுங்க. ஏடா கிறுக்கு போயலாம் நீனு, கண்ணை கட்டிக்கினு நீ மாட்டு உட்காந்துங்க, இது ஒரு பொழப்பாமாங்க. கண்ணு தெரியாமல் போனா இந்த வார்த்தை தான் வரும். கண்ணு தெரியாமல் போனால் என்ன வரும்? இந்த வார்த்தை தான் வரும். இந்த நல்ல பேட்டரியை வச்சுக்கின்னு நாங்கள் படுற பாட்டு இருக்க அப்படின்னு வரும். எங்கேயாவது வெளில போகிறதா இருந்தா உன்னை விட்டு போக முடியுமா? என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த ஆளை வச்சுக்கின்னு சமைச்சும் வைக்க முடியாது, வச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்ல முடியாது, அவசரத்துக்கு வெளியில் கிளம்பியும் போக முடியாது. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பாத்ரூம் போகிறீங்க, அப்படியே தடவினே போய் இப்படியே போகிறீங்க, விழுந்துட்டீங்க, என்ன பண்ணுவாங்க பாருங்க. இந்த உலகம் உங்களிடம் காட்டுவது பாசம், நல்லா தெரிஞ்சுங்க. அன்பில்லை, உங்கள்கிட்ட காட்டுறது பாசம். இதனால தான் பெரியவன்லாம் உண்மை தெரிஞ்சவன்லாம் பொடையில் அடிக்க ஓட்டான், இதெல்லாம் சாத்தியமே படாது அப்படின்னு. இதற்கு ஆதாரம் வயோதிகர்களை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலும் என்ன நடக்கும்னு யோசிங்க. நீ இப்போ உட்காந்துருக்க, அப்படி இப்படி ஜம்பமாக அப்படி உட்காந்துருந்தா எங்க நகை எடுக்க போகணும் இல்லை, தம்பிக்காரன் வந்து என்ன சொல்லுவான், அண்ணா வயலில் ஏதாவது இந்த தடவை என்னென்ன போடலாம் அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் நீ எப்படி இருந்தால் கேட்பான்? நல்லா ஜம்பமாக இருந்தால் கேட்பான். காலைல எழுந்ததும் குட்டிக்கினேன், குண்டான தூக்கி போட்டு உடச்சிக்கினேன், என்ன சட்டையெல்லாம் கீழ்ச்சின்னு ஒரு மூலையில் உட்காந்து போகிறான். உன்ட்ட எதாவது கேட்பானா? கேட்பானா? என்ன கேட்பான்? என்ன சொல்லுவாங்க? இது எங்கேயா கீழ்பாக்கத்தில் கொண்டு போய் கட்டி போடுங்கடாம்பான். அதான் நடக்கும். நீ நிதானமாக இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். நீ நிதானம் இழந்தா அவ்வளோதான். ஒரு மாதம், ஒரே ஒரு மாதம் இல்லை 2 மாதம் 3 மாதம் எங்கேயும் போகாமல் சாப்பிட்டுட்டு இப்படி உக்காந்து பாரு, உன் வீட்டில் உனக்கு விளக்க மாத்தாடி விழுதா இல்லையான்னு பாரு. கட்டாயம் வைப்பாங்க. இல்லைனா எப்படி பேசுவாங்க தெரியுமா? தெண்ட சோறுமா, வெரி குட். இந்த உலகத்தில் தலை சிறந்த சோறு அது. ஏன்னா புளி சோறு கெட்டு போகும், தயிர் சோறு கெட்டு போகும், ரசம் சோறு கெட்டு போகும். ஆனால் தெண்ட சோறு மட்டும் கெட்டதுக்கு அப்புறம் தான் தெண்ட சோறு. இது புரியுதுங்களா? மற்றதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் கெட்டு போகிறது, அது கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெண்ட சோறு. உங்களுக்கு என்ன பேர் அப்புறம்? ஆமாம், அப்படியே உட்காந்துங்க. யாராவது கேட்டால் கண்ணாடி திறந்து பார்த்து ரசம் ரெடி ஆகிடுச்சாம்மா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஏம்மா இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் தான் வச்சியா, அவரைக்காய் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டு பாருங்க. திங்கிறது தெண்ட சோறு, பேச்சை பற்றியா அப்படின்னு வந்துடும். முதல்ல என்ன சொல்லுவாங்க, என்னப்பா எப்போ பாரு தியானம்னு உட்காந்துருக்குற அப்படின்னு லைட்டாக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன தம்பி வேலைக்கு போகிறது இல்லையா, இதான் வேலையா அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன எப்போ பாரு சதா இதே நம்ம ரூமுக்கு போகிற, சோறு வந்தால் சோறு திங்கிறேன், அந்த மூலையில் போய் உட்காந்துக்கிற, உள்ளே கேட்டால் என்னம்மா சிவாய நம்ம சிவாய நம்ம அங்கே உட்காந்துக்கிறேன், நமச்சிவாயங்கிற அருப்பஞ்சோதி அருப்பஞ்சோதி. இது ஒரு பொழப்பா உனக்கு?
வள்ளலார் இதான் சொல்லி கொடுத்தார் ராம்பான். வள்ளலார் இதாண்டா சொல்லி கொடுத்தாருன்னா கேட்க மாட்டான். அதான் நடக்கும். இந்த உலகம் எப்படி தெரியுங்களா? ஒரு 40 நாள் சபரிமலைக்கு நீ மாலை போட்டுக்கலாம், ஏற்றுப்பான். 40 நாள் விரதம் இருக்கலாம், ஏற்றுக்குவான். திருப்பதி போகலாம், ஏற்றுக்குவான். விரதம் இருக்கலாம், ஏற்றுக்குவான். இவ்வளவும் எதுக்கடா செய்கிற? ஏதோ ஆண்டவன் என்னை நல்லா வச்சுருப்பான்னு. மொத்தமாக ஆண்டவன்கிட்ட போட உன்னை சுபமாக வச்சுருப்பாருன்னா விட மாட்டான். விடுவானே? நீங்கள் இதெல்லாம் வீட்டில் போய் சொல்லுங்கள். நம்ம விரதம் இருக்கிறது நல்லதான்னு கேளுங்க, ஆமாங்கம்பாங்க. சாமிக்கு மாலை போடுறது நல்லதான்னு கேளுங்க, ஆமாங்கம்பாங்க. அம்மா சாமிக்காக பூஜை பண்ணுறது நல்லதாம்மா, ஆமாங்க. அப்படியே நான் சாமியாராக விட்டுறாம்மான்னு சும்மா விளையாடாதீங்கம்பாங்க. இந்த உலகம் அப்படிதாங்க. கேட்கும் பொழுது ஆனந்தமயமாக நமக்கு இருக்குதுல்ல, ஆனால் உள்ளே நுழைஞ்சிங்கன்னு வச்சுங்க ரிவிட்டு தான். ஏன்னா புரிதல், நமக்கான புரிதல் அதான். சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கடைபிடித்து பார்க்கும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரமாக பயன்படுத்தலை. புரியுதா உங்களுக்கு அதெல்லாம்? ஏன்னா இங்கு நான் இருப்பதால் இது நடக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நல்லா தெரிஞ்சுங்க. இன்க்ளூடிங் ஞானோபதேசம் முதற்கொண்டு வள்ளலார் தான் சொல்றாரு, நான் சொல்லலை, பெருமானே சொல்றாரு. நவின்றொரு நாள் குறைத்த நாய் போலுங்கிறாரு. பெரியவங்க சொல்றாங்க, எல்லாரும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க, ஒழுங்கா இருங்க, ஒழுங்கா இருங்க, ஒழுங்கா இருங்க, தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்கன்னு. சத்தம் போடாதரான்னு சத்தமாக சொல்றது இருக்குல்ல, இல்லை அது மாதிரி ஆயிடும். ஞானோபதேசத்தை பெருமான் என்ன சொல்றாரு? இவங்களுக்கெல்லாம் ஞானோபதேசம் பண்ணு நம்பரு. என் அறிவில் இல்லை, அவனுக்குள்ளும் ஆண்டவன் இருக்கிறாங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது, நான் விட்டு கிளம்புறேன்னாரு. புரியுதா உங்களுக்கு? இதுவே உங்கள் மேலே கொண்ட அன்பு தான். வள்ளலார ஒருத்தன் கேட்டிருக்கிறான், எங்க கடலூரில் கேட்டான், மாட்டு வண்டி ஓட்டுற ஒரு ஆள் கேட்டான். என்ன கேட்டான்னா, உனக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சே, சும்மா இருக்கலாம்ல, நீ மட்டும் கிளம்பி போக வேண்டியதானே, இருக்கிறவங்கள ஏன் உயிரெடுத்து கூட்டிக்கிறேன்னு கேட்டான். சாமி என்ன சொல்லணும்னு புரியல. சாமி எதிர்க்காரு, நன்மையும் தீமையும் உண்மையும் புரிந்து ஞான அனுபவம் பெற வேண்டுமாகில். என்னடா, ஆமா இல்ல, நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, நம்ம மட்டும் கம்முன்னு போக வேண்டியதானே, எல்லாருக்குள்ள தான் கடவுள் இருக்கான்னு சொல்லிடுற, அவர் சொல்ல மாட்டாரான்னு கேட்டார். அவர் எல்லாருக்குள்ள தானே கடவுள் இருக்காரு, அப்போ அவர் சொல்லிப்பார்ல. அவனுக்கும் ஏமா அவன் கூட ஒழுங்கா இருன்னு நீ என்னத்துக்கு சொல்லணும்? அவன் புருஷன் முன்னாடி அவன் வாழ்ந்துக்குவான்ல. அது மாதிரி இறைவனை தேடு, நீ என்ன வெங்காயம் சொல்றதை நாங்கள் தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பதான் வள்ளார் சொன்னாரு, ஏன் உரைத்தேன் உன்பால் கொண்ட, சும்மா இல்ல இரக்கத்தால் இல்ல, உன்பால் கொண்ட, உங்க மேல கொண்ட இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். ஏன் இந்த இரக்கம் வந்தது? அதுக்கு அடையாளம் தெரியணும்ல. இரக்கம் ஏன் வந்தது? இல்ல, ஆண்டவன் கொடுத்த அறிவை நாம என்ன பண்ணலையா, பயன்படுத்தல. ஆண்டவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தல, அதனாலதான் உன் மேல இறக்கம் வந்தது. அறிவை பயன்படுத்தி இருந்தா உன் மேல எனக்கு இறக்கம் வந்திருக்குமா? நான் என்ன பண்ணியிருப்பேன்? எல்லாருக்கும் தான் அறிவு இருக்கு, நமக்கு வேலையா இல்லைன்னு நம்ம வேலையை பார்த்து நம்ம போக வேண்டியதான். அதான் உண்மை. அப்ப அறிவு உள்ளவன் என்ன பண்ணியிருப்பான்? எங்கோ ஒருத்தன் சும்மா உட்காந்துருக்கிறான். அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவர்கள் என்ன பண்ணாங்க? இப்படி எங்கேயோ உட்காந்தாங்க, போனாங்க, ஐயா சாப்பிட்றீங்களா? அன்னைக்கு காவியை கண்டா என்ன பண்ணாங்க? எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட, அப்படி கூட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துடாத சாமிங்கிறான். நல்லா பயமாக இருக்குது, பயந்து ஓடுறான். நடக்குதா இல்லையா? ஏன் நடக்குது? பகவத்கீதையில் ஒரு அற்புதமான விளக்கம். கர்மான்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, கலியுகம்னா என்னன்னு கேட்டாரு ஒருத்தர். பஞ்ச பாண்டவர்களையும் கூட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா, நான் 4 வகையான அம்புகளை எய்கிறேன், 4 வகையான அம்பை எய்திடுறான். அந்த திசையெல்லாம் போய் அந்த அம்பை எடுத்துகிட்டு வர சொல்லுன்றார் எல்லாரையும். அந்த அம்பை போய் எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு. அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, இதுக்கு என்ன பொருள்னா, களி, மனிதன் அறிவிழந்து என்ன நடப்பான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அதுக்கு என்ன பண்ணுறாரு, 4 பக்கமும் அம்பு விடுறாரு, 4 திசைக்கும் 4 பேர் போகிறான். சகாதேவன், மகாதேவன், அவன் இவன் பீமன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? 4 பேரும் 4 திசைக்கு போகிறான். ஒரு இடத்துல ஒருத்தன் போய் பார்க்குறான், ஒரு கிணறு இருக்கு, பெரிய கிணறு இருக்கு, அதை சுற்றி 4 கிணறு இருக்கு.
4 கிணற்றிலும் தண்ணீர் நிரம்பி வழிகிறது, நடுவில் உள்ள கிணறு காஞ்சி போய் கிடக்கு. அவன் வந்து சொல்றான், கிருஷ்ணா நான் 5 கிணறு பார்த்தேன், சுத்தி உள்ள 4 கிணறு நல்ல தண்ணி வருது, ஆனா நடுவில் உள்ள கிணறு தண்ணி வரல கிருஷ்ணா, என்ன காரணம்னு கேட்டான். கலியுகத்தில் ஒரு தாய் 4 பிள்ளைகளை பெறுவாள், 4 பிள்ளைகளும் வளமாக இருப்பார்கள், தாய் அநாத ஆசிரமத்தில் இருப்பான். நடக்குதா இன்னைக்கு? நடக்குதா இல்லையா? சொல்லுங்க சத்தமா, நடக்குதா இல்லையா? அப்புறம் ஏன் தூக்கம் வராது? நடக்குதா நடக்கலையா? நடக்குது இல்ல? இதை நம்ம பார்க்குறோமா? 4 பிள்ளைய பெத்தன் தம்பி நான் நடுரோட்டில் நிற்கிறேன்னு சொல்லுதா? அப்போ என்ன அர்த்தம்? அவன் அன்னைக்கு சொன்னது உண்மையா? அப்போ இது என்ன காலம்? கலிகாலம். அடுத்து ஒருத்தன் வந்தான், நீ என்ன பார்த்தேன்னா, நான் குயில், அழகான குயில் கூவுவதை பார்த்தேன், ஆனா கூவிட்டே இருந்த குயில் எங்க போச்சுன்னு பார்த்தா ஒரு முயலை பிடிச்சி என்ன பண்ணுது, பிச்சு திங்குதுங்களாம். ரத்தம் வர வர பிச்சு திங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னா. இதற்கு என்ன பொருள்னு கேட்டான் அவன். அதுக்கு அவர் சொன்னார், நல்லா தெரிஞ்சுங்க, பேசுறவன் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அதில் ஒரு குற்றமும் வராது, நீ எந்த நெறியை கடைபிடித்தாலும் இறைவனிடம் போய்விடுவாய், உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொள், ஒழுக்கம் தேவையில்லை, கட்டுப்பாடு தேவையில்லை, என்ன செய்தாலும் தவம் கைகூடிவிடும், விந்தொழுக்கம் தேவையில்லை. இப்படி உங்களுக்கு நயப்பா காதுல பேசுறாங்கல்ல, அது போன்று தீய குருமார்கள் நல்லொளி பெற்று, நல்லா தெரிஞ்சுங்க, தீய குருமார்கள் நல்லொளி பெற்றது போல் பேசி சீடர்களை வஞ்சித்து தின்பார்கள். சீடர்களை சொல்லுங்க, சீடர்களை வஞ்சித்து தின்பார்கள், இது ஒரு பொருள். அடுத்து ஒருத்தன் என்ன பண்றான், பசுமாட்டை பார்த்துட்டு வரான். என்னத்தை பார்த்துட்டு வரான்? என்னது? ஆமா, முதல்ல என்னத்தை பார்த்தாங்க? கிணறு. ரெண்டாவது என்னத்தை பார்த்தாங்க? குயில். அது குரல் எப்படி இருந்தது? ஆனா வேலை அதான் சொல்றாங்க, பேசும்போது எப்படி இருக்குமா? திரும்பும்போது கொத்துறது. இதான் வேலை. மூன்றாவதா பசுமாட்டை பார்த்துட்டு வந்தான் ஒருத்தன். பசுமாட்டையும் கன்றையும் பார்த்துட்டு வந்தான். பார்த்துட்டு வந்து சொன்னான், பசுமாடும் கன்றும் கண்டேன், பசுமாடும் கன்றும் கண்டேன். அந்த பசுமாடு அதை நக்கி கொடுத்து கொண்டே இருந்ததுன்னா. இதுக்கு என்ன பொருள்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, கலிகாலத்தில் பெற்றோர்கள் இருப்பாங்க, பிள்ளைகளை வளர்ப்பாங்க, ஆனா நக்கி கொடுக்குது இல்லையா, நக்கி 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 ஒரே இடத்த நக்கி பாருங்க. நம்ம குரல இப்படி நக்கினா எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும். சதா நக்கிங்கனே இருப்பாங்க, புண்ணு வந்துடும் இல்ல. அந்த பசுமாடு நக்கி நக்கி அந்த கண்ணுக்குட்டி தோல் என்ன வச்சான், காயமாக்கி விட்டது. அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு கிருஷ்ணா, இந்த கன்றும் போல பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன குற்றம் செய்தாலும் பாசம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு அதை மன்னிப்பார்கள்ங்கிறாரு. அத மன்னிப்பான். இன்னொரு திசையில போனான்ல, அவன் வந்தான், நீ என்னத்தை பார்த்தன்னு. ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு வந்தது, குறுக்கள் இருக்கிற வீடை இடிச்சுது, மரத்தை உடைச்சது, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். சின்ன செடி அதுல வந்து நின்று போச்சு, முட்டு கொடுத்து, ஆச்சரியமா இருக்குன்னாரு. அதற்கு கிருஷ்ணன் சொன்னான், எல்லா பாவங்களையும் செய்கின்ற மனிதனை இறைவன் வஞ்சிக்காது என்ன பண்ணுவானா, முட்டு கொடுத்து தாங்குவான். என்ன பண்ணுவான்? புரியல. சாப்பாடு பசி வந்து போச்சு, பத்தும் பறக்குது. புரியுதுங்களா? என்ன பண்றாரு கடைசியில? அவ்வளோ பெரிய பாறாங்கல்ல எங்க வந்து நிற்குதான், சின்ன இதுல. அதுபோல் சகல பாவங்களையும் செய்தவன் இறைவனிடத்துல என்ன பண்ணுவானா, சரணடைவான். என்னவா? அவனை ஒருபொழுதும் இறைவன் விட்டு கொடுக்க மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? இவ்வளோ பாவம் செய்யான்னு அடிக்க மாட்டானா, என்ன பண்ணுவானா, தாங்குவான். என்ன பண்ணுவான்? எவ்வளோ பாவம் செய்யறோம், நம்மளை இறைவன் தாங்குறாரா இல்லையா? தாங்குறாரா இல்லையா? தாங்குறாரு. அதனால நீங்க போய் உட்கார்ந்து உங்களுக்கான செய்கை என்ன,
நீங்கள் இங்கே இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் என்ன நடக்கிறது, நீ இருந்தால் என்ன நடக்கும், இல்லை என்றால் என்ன நடக்கும், நம்மால் இங்கே என்ன நடக்கிறதுன்னு உட்காந்து யோசிங்க. உங்களால் இங்கே என்ன நடக்குதுன்னு யோசிங்க. அதிலிருந்து விடுபடக்கூடிய சிந்தனை உங்களுடையது. விடுபட்டு ஜீவகாருண்ய நெறியோடு இருந்து இறைவனை அடைய ஏதாவது ஒரு நன்முயற்சி எடுங்க. நன்றி, வணக்கம்.